ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறது ஆடி மாசத்துக்கான முதல் செவ்வாய்க்கிழமை வீட்டுல நான் எப்படிலாம் பூஜைகள் பண்ணணும் அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆடி மாசத்துல வந்தா முதல் வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்து பூஜைகள் பண்ண முடியலாம இருக்கிறவங்க ஆடி மாசத்துல நம்ம எப்படி பூஜைகள் பண்ணணும், ஆடி மாசத்துல வந்து நீங்க பூஜையே பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாட்கள்னே சொல்லலாம். அதுல வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாட்கள். அந்த நாட்கள்ல எளிமையா நம்ம பூஜைகள் பண்ணி வழிபட்டு வந்தோம்னா அந்த அஷ்டலட்சுமிக்கே நம்ம பூஜைகள் பண்ண அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆடி மாசம் ஃபுல்லா வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லி காலையில 4 மணிக்குள்ள என்னோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு நில வாசப்படிக்கு வந்து பூஜைகள் பண்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நில வாசப்படியில முதல்ல வச்ச மஞ்சள் குங்குமம் எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம கோலம்லாம் போட்டு பூஜைகள் பண்ணணும். ஆடி மாசத்துல எல்லா நாட்கள்லயும் வந்து நிலவாசப்படி பூஜை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணாவே போதும். முதல் நிலவாசப்படிக்கு நம்ம பூஜைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில போய் நம்ம விளக்கேற்றி நம்ம பூஜைகள்லாம் நம்ம பண்ணணும். இந்த ஆடி மாதம்னு சொன்னாவே பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ஒரு உகந்தமான ஒரு மாதம் அவங்கள வழிபடுறதுக்கு. இந்த மாதத்துல வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி பூஜைகள் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி நம்ம பூஜைகள் பண்றோமோ அதே மாதிரி நாமளும் ஒரு பெண் தான். நம்ம அம்மாவுக்கு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி நம்ம அழகு பாக்குற மாதிரி அதே மாதிரி நாமளும் ஒரு பிரைட்டான கலர்ல ட்ரெஸ் போடுறது, நம்ம கண்ணாடி வளையல் போடுறது, பூ வைக்கிறது, கையில மருதாணி எல்லாம் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஒரு அம்மனை நம்ம வந்து அலங்காரம் பண்ணி நம்ம பூஜைகள் பண்ணி வழிபடுற போது நாமளும் அலங்காரம் நம்மளை பண்ணிக்கணும். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே ஒரு அம்மா வந்து பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. அதே மாதிரி தாங்க நாம அலங்காரம் பண்ணிக்கிட்டு நம்ம அம்மாவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சந்தோஷமா என் பொண்ணு எனக்கு அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி வழிபடுறாளே அப்படின்னு சொல்லி. பெண் தெய்வங்களுக்கு வந்து அலங்காரம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் அவங்களுக்கு நாம வந்து பூஜைகள் பண்ணி வழிபடும் போது அவங்களுக்கு ஒரு தாம்பூலத்துல ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம், அப்புறம் தாலி கயிறு, சீப்பு, கண்ணாடி, வளையலு, மெஹந்தி இந்த மாதிரி சொல்லி தாம்பூலத்துல வச்சு நம்ம பூஜைகள் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம அவங்களுக்கு தாம்பூலம்லாம் வச்சு நம்ம பூஜைகள் பண்ணோம்னா ரொம்ப ரொம்பவே விசேஷம். ரொம்ப பிடிக்கிறது விஷயத்த நம்ம வச்சு நம்ம பூஜைகள் பண்ணோம்னா எந்த அம்மா தான் வந்து சந்தோஷம் இல்லாம இருப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் நிலவாசப்படிக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டுட்டு பூஜை அறையில வந்து அந்த முதல் நாள் வச்சு அந்த பூலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்துற முன்னாடி நம்ம பூஜை அறையில நம்ம வீடு ஃபுல்லா வந்து கொஞ்சமா நம்ம பன்னீர்லாம் தெளிச்சு விட்டுட்டு நம்ம விளக்கு ஏத்துனோம்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிலவாசப்படிக்கு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நிலவாசப்படியில விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் விளக்கு ஏத்துறோமோ எல்லா இடத்துலும் விளக்கு ஏத்திடலாம். முதல்ல வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஏத்துற விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கு இல்ல லக்ஷ்மி விளக்கு எல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த விளக்கு ஏத்திட்டு அப்புறம் மத்த விளக்கு எல்லாமே நம்ம ஏத்திடலாம். இப்ப இந்த 5 விளக்கு நம்ம ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா நான் பிரபஞ்சத்துக்காக நான் வந்து பஞ்சபூத கடவுளுக்காக நான் ஏத்துறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடங்கினால 5 விளக்கு அந்த பஞ்சபூதம் கடவுளுக்காக நான் ஏத்திட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிலவாசப்படியில வந்து நம்ம தூபம், தீபம், ஆராதி எல்லாமே நம்ம காமிக்கலாம். நிலவாசப்படிக்கு நம்ம பூஜைகள் பண்ணும் போது நம்ம நிலவாசப்படியில நம்ம வந்து போற்றி போடும் போது முதல்ல விநாயகனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வன் பேரை சொல்லி போற்றிய போடணும். அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தேவதா பேரை சொல்லி நம்ம போற்றிய போட்டுட்டு
கற்பூரம் ஆரத்தி தீபம் ஆரத்திலாம் முடிச்சுட்டு நலவாசப்படி பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில போய் நம்ம பூஜைகள் நம்ம செய்யலாம். இது ஆடி மாசத்துல நம்ம வந்து எல்லா நாட்களும் செய்ய தேவையில்ல. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த ஆடி மாசம் மட்டும் இல்ல, நிலவாசப்படின்னு சொல்றது வந்து நம்ம பொதுவாகவே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜைகள் பண்ணி வழிபட்டு நம்ம வந்தோம்னா நம்ம குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வத்தாலும் நம்ம கூடயே இருப்பாங்க. எப்பவுமே நம்ம பூஜை அறையில பூஜைகள் பண்ற முன்னாடி நிலவாசப்படிக்கு நம்ம பூஜைகள் பண்ணி கடவுளை வந்து வீட்டுக்குள்ள அழிச்சிட்டு போறது அர்த்தம். அதனால நிலவாசப்படிக்கு நம்ம பூஜைகள் பண்றது ரொம்பவே சிறப்பானது. நிலவாசப்படிக்கு பூஜைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் நல்ல நாட்கள்ல எல்லாம் வந்து கண்டிப்பா அபிஷேகம்லாம் பண்ணுவேன். சில பேர் வீட்டுல எல்லாம் வந்து விக்கிரகங்கள் வச்சு வழிபடுற வழக்கம் இல்ல, அவங்க படம் மட்டும் வச்சு பூஜைகள் பண்றது வழக்கமா இருக்கும். அவங்க எல்லாம் சாமி படத்துக்கு நல்லா வாசனையான பூவா சாத்தி நல்லா பூஜைகள் பண்ணலாம். இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. நம்ம விளக்கு பூஜைகள் செஞ்சோம்னா நம்ம அஷ்டலட்சுமிக்கு நம்ம பூஜைகள் செஞ்ச அந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. இந்த ஆடி மாசத்துல உங்களால எந்த வெள்ளிக்கிழமை முடியுமோ அந்த வெள்ளிக்கிழமைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே விளக்கு பூஜைகள்லாம் நம்ம செய்யலாம். அப்படி நம்ம வீட்லயே விளக்கு பூஜைகள்லாம் செய்யறதுக்கு நமக்கு தெரியலன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல ஏதாவது அம்மன் கோயிலா இருந்தா அங்க விளக்கு பூஜை எல்லாம் நடக்கும் இந்த ஆடி மாசத்துல. சோ அங்க நம்ம கலந்துகிட்டு நம்ம விளக்கு பூஜைகள்லாம் நம்ம செய்யறது ரொம்ப சிறப்பானது. வரப்போற இந்த ஆடி மாசத்துக்கான 2வது வெள்ளிக்கிழமை நான் வீட்லயே வந்து விளக்கு பூஜைகள் நான் செய்ய போறேன். சோ உங்களுக்கு தெரியலாம இருக்கிறவங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு 3வது வாரம் கூட நீங்க வந்து விளக்கு பூஜை வீட்லயே செய்யலாம். ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளான ஒரு முறையிலே வந்து நான் வீட்லயே பண்ணுவேன். எப்பவுமே நீங்களும் வீட்லயே இந்த விளக்கு பூஜையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த பூஜை எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலாம இருக்கு, நீங்க இந்த பூஜைக்கு ஒரு பிகினர்னா கண்டிப்பா வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ அப்லோட் பண்ற விளக்கு பூஜை எப்படி செய்யறதுன்னு சொல்லி விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வரப்போற ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை நான் விளக்கு பூஜை வீட்லயே செய்யறேன். நான் வீடியோ அப்லோட் பண்ண போறோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு 3வது வாரம் கூட நீங்க விளக்கு பூஜைகள் நீங்க செய்யலாம். 3வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3வது வாரம் விளக்கு பூஜைகள் செய்யறது இன்னுமே சிறப்பானது. ஆடி மாசத்துக்கான முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கு அதிபதியே நம்ம முருகர் தான். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை ஆனாவே ரொம்ப உகந்த நாள். இந்த நாளைக்கு நான் வந்து வெற்றில தீபம் போட்டு தோரம்பருப்பு தீபம்லாம் போட்டு வழிபட்டு வந்தேன். முருகர் பேரை சொல்லி 108 போற்றி பூவால அர்ச்சனை பண்ணியிருந்தேன். கடைசியில நான் வந்து நெய்வேத்தியம் படைச்சிருந்தேன். நெய்வேத்தியத்துல வந்து பால்ல கல்கண்டு மிக்ஸ் பண்ணி தான் நெய்வேத்தியமா படைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியா கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு என்னோட பூஜையை வந்து நல்லபடியாவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த ஆடி மாசத்துக்கான முதல் செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து ஒரு எளிமையா சிம்பிளா மன திருப்தியோட சந்தோஷமா பூஜைகள் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடி மாசத்துல வந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை உங்களால பூஜைகள் பண்ண முடியலான்னு ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா வரப்போற வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் கண்டிப்பா பூஜைகள் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. உங்களால முடிஞ்சது நீங்க கடவுளுக்கு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம கடவுளுக்கு பண்றது ரெட்டிப்பா தான் நமக்கு வரும் என்னைக்குமே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நான் இதுதான் சொல்றது, உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வரப்போற ஞாயிற்றுக்கிழமை விளக்கு பூஜை வீடியோ வரும். ஸோ மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிகினருக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் விளக்கு பூஜை எப்படி செய்யறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.